அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 3% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 49% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 27%, இலங்கைக்கு 977 ரூபாய் 51% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் ஜமியாக்கள் உள்ள மெஷின்களையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இந்த தகவலை தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தவர். இதை தொடர்ந்துமே பலரும் இந்த தவறை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்துமே சொல்கிறது கவனமாக இருங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்சம், இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. இப்போதைய சூழலில் சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா வெறும் 750 ஃபீல்ஸ், 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், ஒரு தினார் இது போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. குறிப்பாக அல்முல்லா, அல்முசைனி இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் தான் வளமையை போல் இப்போ கட்டணம் அறவிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூஜே, அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கட்டணமும் கம்மியாக இருக்குது. அதே போல் இலங்கையர்களுக்கு இப்போதைக்கு ஒரு அளவுக்கு அதிகரித்து வருது. ஆனாலும் 1000 ரூபாய் சரி வந்தால் தான் ஒரு 100 தினார் அனுப்பினா 1 லட்சமாவது கிடைக்கும். ஆனால் அந்த 1 லட்சம்ன்றது 3 பேர் இருந்தால் கூட வீட்டில் அவங்கள கூட சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு விலைவாசி அதிகரிச்சிருக்குது இலங்கையில். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் விலை அதிகரிக்குதா அப்படின்னு. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 748 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 706 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 700 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 664 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்ச நிலையில் தான் இருக்குது. உலகளாவிய ரீதியில் டாலருடைய வீழ்ச்சி, தங்கத்துடைய வீழ்ச்சி, அதே மாதிரி குவைத் நாட்டில் மசகு எண்ணெயின் வீழ்ச்சி, அதுதான் இந்த தங்க விலை அதிகரிப்புக்கு காரணமே. வானியல் மண்டலத்தின் காற்று எச்சரிக்கை. தூசியை எழுப்பும் காற்று மற்றும் சில பகுதிகளில் தெரிவு நிலை குறைகிறது. அதிகமான தூசியுடன் கூடிய காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை நீடிக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள், அதே போல் வீதிகளை கடக்கக்கூடியவங்க, வீதிகளை கடக்கிறதுக்கான பாலம் இல்லாமல் வீதிகளைத்தான் கடக்கணும் அப்படின்ற சூழல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தூசி காற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தயவு செய்து ரொம்ப கவனமாக வீதிகளை கடங்க. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், வியூ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதிகமான தூசி இருந்துச்சுன்னா தெரிவு நிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதால் வாகனங்களுக்கும் நீங்கள் முன்னாடி க்ரோஸ் பண்ணுறது கூட தெரியாமல் போகலாம். அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் வீதிகளில் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த நாட்களில் அதிகமான பள்ளங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் உருவாகி இருக்குது. அதே மாதிரி வீட்டு கதவுகள், அறையுடைய கதவுகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே மூடி வச்சுக்கோங்க. ஜன்னலெல்லாம் திறந்து போட்டு போனீங்கன்னா தூசி உள்ளே ஃபுல்லாகவே நுழைஞ்சிரும். போதைப் பொருள் பாவனையாளர்களால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் அசௌகரியம். உணவுகளில், பானங்களில் போதைப் பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தவறான முறையில் ஈடுபடுறாங்க. இந்த சம்பவம் பலருக்குமே நடந்திருக்கிறது தான். நேற்றைய தினம் நான் மாலை நேரத்தில் போட்ட வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பார்க்க கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். முக்கியமான அவேர்னஸ் இருக்குது. அது ஒரு லோயரே தெரிவிச்சிருந்தார். அடுத்த மிக முக்கியமான தகவல், பாதுகாப்பு பணியாளர்கள் ஜிலிபல் ஷோக் பகுதிகளில் ஒரு ஆசிய நாட்டவரின் உடலை கண்டுபிடித்துள்ளனர். இவரின் உடலில் வன்முறையின் தடயங்கள் இருக்கின்றன. அடித்து உயிரை மாய்த்ததற்கான அறிகுறிகள் அதிகமாக உள்ளது.
குற்றவியல் சந்தேகம் இருப்பதாக அரசு தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடல் தடவியல் மருத்துவத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிய நாட்டவர் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிலிப்பீனியா, இலங்கையரா, இந்தியரா, பங்களாதேஷ் நாட்டவரா, யார் என்னென்ற தகவல் சரியான தகவல் குறிப்பிடலை. உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி இணைந்து நேற்றைய தினம் சுத்திகரிப்பு பணிகளில் மேற்கொண்டிருந்தாங்க. ஜிலிப் ஷோக், ஹைதான், ஃபர்வானியா இந்த மாதிரி பகுதிகளில். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த உடலும் கிடைக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்ம தனியாக தான் இருக்கிறோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், யாரோடையாவது வன்முறைகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அது கடைசியில் கைகலப்பில் முடியலாம், உயிர் கூட போகலாம். சில நேரங்களில் அவங்க எடுக்கிற சில முடிவுகள் உங்களை ஏதாவது அடிபட்டிருந்தால் கூட பயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இழுத்து போட்டு போயிடுவாங்க. கடைசியில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் உயிர் கூட போகலாம். பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குது. அதால் தயவு செய்து இந்த நாடுகளில் இருக்கும் வரைக்கும் சண்டை பிடிக்காதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, அடிதடி போகாதீங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் டைரெக்டாகவே பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் முறைப்பாடு செய்யுங்க. பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடக பொதுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் தௌஹீத் அல் ஹந்தாரி, போதைக்கு அடிமையானவர்கள் எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். அவர்கள் குற்றவாளி அல்ல. எனவே அவர்களை அதிலிருந்து மீட்டு எடுக்க உதவுவதே எங்களுடைய ஒரே குறிக்கோள். ஒரு போதை பாவனையாளர் அவர் எது பண்ணியிருந்தாலும், எந்த ஒரு பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் அவர் நோயாளியை தவிர குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. طبعا أهنئ هؤلاء الأبطال ونتمنى أن يزيد عدد هؤلاء الأبطال. طبعا ما جاءت بطولتهم إلا من خلال تجمع قطاعات كثيرة من المجتمع بما فيهم وزارة الداخلية ووزارة الأوقاف ووزارة التربية للحد من هذه الظاهرة والتعافي. طبعا مثل ما قلت قبل قليل أن كانت هناك نظرة مجتمعية إلى المدمن على أنه مجرم، ولكن تغيرت هذه النظرة بالفترة الأخيرة أن هذا المدمن هو إنسان مريض ابتلى في عملية الإدمان، وبالتالي واجبنا كقطاعات مجتمعية حتى نحد من هذه الظاهرة وننقذ هذا الشاب وننقذ الشباب من هذه الآفة أن نساعده في أن يتعافى ويكون بطل. இதுவரையிலும் வெளிநாட்டவர்களுக்கு நடந்த அநீதிகள். இப்போ ஜுலேபி ரணாரா ஒரு சிறுவனால் சீரழிக்கப்பட்டு கடைசியில் கொன்று எரித்து பாலைவனத்தில் கொண்டு போய் வீசியிருந்தாங்க. நீதி அதே மாதிரி தான். அடுத்ததாக இந்த சகோதரர் பாசா ஷேக் அப்படின்னு அபுஃபத்தீரா பகுதிகளில் டெலிவரி கொண்டு போன சகோதரருக்கு நடந்த உயிரிழப்பு. அதே போல் முத்துக்குமார் சகோதரர் வாகன ஓட்டுநராக வந்திருக்கிறாரு. ஆடு மேய்க்க மறுத்ததால் அந்த இளைஞர், அந்த வீட்டு இளைஞர் சுட்டு கொண்டு இருந்தார். நீதி எங்கே? எந்த ஒரு நீதியுமே இல்லை. ஷரீஃப்தீன் இந்த சகோதரருடைய மரணத்துக்கும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. அந்த கஃபீலோட பேச்சுவார்த்தைக்காக போனவங்களை விரட்டி அனுப்பின காட்சி கூட அந்த நாட்களில் வீடியோக்களில் பதிவிட்டிருந்தேன். போய் போலீஸில் பேசிக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு கெத்தாக பதில் சொன்னாங்க. ஜஹரா பகுதிகளில் அனோமா எனப்படும் இந்த அம்மா நாளைக்கு நாட்டுக்கு போக இருக்கிறாங்க. பல வருடங்களாக நாட்டுக்கே போகாமல் இருந்துட்டு பேரம்பேத்திகளிலிருந்து எல்லாருக்குமே நல்ல பொருட்கள்லாம் வாங்கி லக்கேஜெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்நிரவு உயிரை விட்டுருக்குறாங்க. நீதி இல்லை. சாந்தின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்த வழியில் அல்நைம் பகுதிகளில் ஜஹராவில் ஒரு இளைஞர் ரோங் சைடில் அவருடைய வண்டி அடித்து இறந்து போனாங்க. நீதி இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய போனஸ் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்கிறது, குவைட்டில் போனஸ் அப்படின்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு. இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாருமே போனஸ் எடுக்கிறீங்க. ஒரு சிலருக்கு போனஸ் கொடுக்குறாங்களாம் 18,000 தினார்லேருந்து 15,000 தினார் வரைக்கும். எங்களுடைய சம்பள உயர்வு எங்கே? எங்களுக்கு போனஸ் எங்கே? குவைத்து குடிமக்களின் கூச்சலை பாருங்கள். رايح انتحر 18 بونص 1000 بونص مستشاري 18,000 بونص. انا رايح انتحر. بلدية اشغال وزيرة 18 بونص 18,000. فلوس ماكو تقولون، فلوس ماكو. مستشاري 18 بونص 1000. ابيها 18,000 بونص، ابيها 18,000 بونص 18. நமக்கு வந்தா தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா இரத்தம்.
அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த போனஸ் இதில் எத்தனை தடவை அந்த போனஸை பற்றி குறிப்பிட்றாரு பாருங்கள். ஆனால் சிலருக்கு அந்த போனஸை பற்றி சொன்னால் போனஸ் அப்படின்னா என்ன, இனிப்பாக இருக்குமா காரமாக இருக்குமா, அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வலிச்சா அது வலி, ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது அநீதி. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. என்னுடைய மாலை செய்தியில் அதில் ஆதாரத்தோடு ஒரு சில தகவல்களை குறிப்பிடுறேன், தொடர்ந்து பாருங்கள். நேற்றைய தினம் ஜஹரா பகுதிகளில் காலையில் சோதனை, மாலை நேரத்தில் அல் அஹமதிய கவர்னரேட்டில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. டெலிஃபோன் கடைகள், கேரேஜ்கள், உதிரிப்பாகங்கள் உதிரிப்பாகங்கள் விற்கக்கூடிய கடைகள், அதே போல் ஹோட்டல்கள், சில்லறை கடைகள், சூப்பர் மார்க்கெட்கள், இந்த மாதிரி அனைத்து வியாபார தலங்கள்லையும் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அஹமதி கவர்னரேட், ஃபேஹில் பகுதி, அதே போல் மங்காஃப், மஹபூலா, ரிக்கா, ஹதியா, இந்த மாதிரி எல்லா பகுதியுமே அஹமதி கவர்னரேட்டுக்கு உட்பட்டது தான். இந்த பகுதிகள் அனைத்துலேயுமே இனி தொடர் சோதனைகளை மேற்கொள்வாங்க. குறிப்பாக இந்த கடைகளில் வேலை பார்க்குறவங்க, காதிம் ஷூனில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, வெளியில் கடைகளில் ஏதாவது வியாபார தலங்களில் வேலை பார்க்குறீங்களா, நிச்சயமாக தயாராக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் செக்இன் வரலாம். அதே போல் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்களை பிடிச்சாங்கன்னா நிச்சயமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒப்படைப்பாங்க. 2000 தினார்லேருந்து 10,000 தினார் வரைக்கும் அபராதம், கபிலுக்கு 3 வருடம் சிறை. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தன்னுடைய வீடு வாசலை விற்று கூட, சொந்த வண்டியை விற்றுட்டு, இருக்கிற இடத்த விற்றுட்டு சரி காதிமில் இல்லைன்னா ஷூனில் வெளியில் வீசா எடுத்து வராங்க. கேட்டால் வெளி வீசாவில் வந்திருக்கேன், ஆனால் அப்படி ஒரு பேரே குவைத் நாட்டில் இல்லை, அப்படி ஒரு சட்டமே இல்லை. வெளி வீசா அப்படின்ற ஒரு பேரே கிடையாது. நீங்கள் காதிம் வீசாவில் வாரீங்களா, ஆமில் மன்சில், வீட்டு தொழிலாளராக வாரீங்க, ஓட்டுநராக இருந்தால் ஓட்டுநர், பணிப்பெண்ணாக இருந்தால் பணிப்பெண், அந்த இடத்துல அந்த கஃபீலுக்கு கீழே மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். கடைக்கு வாரீங்களா, இல்லை வேற ஒரு வியாபார தளத்துக்கோ, இல்லை வெளியில் எங்கேயாவது கான்ட்ராக்ட் வீசாவில் வாரீங்களா, நீங்கள் எந்த இடத்துக்கு வீசாவில் வந்தீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். அதை தவிர்த்து நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் உங்களை கைது பண்ணுவாங்க. அதுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை. 2000 தினார்லேருந்து 10,000 தினார் அபராதம் செலுத்த வரலாம். கஃபீலுக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருட சிறை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வெளி வீசா அப்படின்ற ஏமாறுறதை இனியாவது விடுங்க. வெளியில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், குவைத்துடைய தீயணைப்பு படை, சுற்றுச்சூழல் அதிகார சபை, குவைத்துடைய முனிசிபாலிட்டி இணைந்த சோதனை ஒன்று விரைவில் அபார்ட்மெண்ட்கள், வாடகை வீடுகள், இந்த பகுதிகள் அனைத்துகள்லையுமே, குவைத்துடைய அனைத்து பிராந்தியங்களில் உள்ள பகுதிகளிலையுமே சோதனைகளை மேற்கொள்ள போகிறாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்களில் உள்ள பாதுகாப்பு நிலை என்ன, தொடர்ந்துமே இந்த மாதம் ஃபுல்லாகவே நோன்புலேருந்து தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களும் தீப்பிடிச்சு கொண்டே இருந்துச்சு. தீ விபத்து அதிகமாகவே பதிவாகிட்டு இருந்துச்சு. இது சம்பந்தமான மேலதிக சோதனைகளை மேற்கொள்ள போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக குடவுன்களில் கார்ட்போர்ட்டோ அல்லது தேவையில்லாத பழைய பொருட்களோ சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா, அது இலகுவில் தீப்பற்றக்கூடிய பொருட்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும், கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விடயம், நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள அதிகாரிகள் போனாங்கன்னா எதை காண்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பார்ட்டிஷன் ரூம். பார்ட்டிஷன் ரூம் என்றது இந்த நாட்டில் அலவுட்டே இல்லாத ஒன்று. ஏன்னா பார்ட்டிஷன் என்றது என்ன, இந்த ஃப்ளைவுட் பலகைகளை வச்சு ஒவ்வொரு துண்டு துண்டாக கட்டமாக மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த பார்ட்டிஷன் ரூமுக்குள்ளே எவ்வளவு வேகமாக தீப்பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே பலகையும் ஃப்ளைவுடும் தான் இருக்கிறது. இந்த பார்ட்டிஷன் ரூம்களில் இருக்கிறவங்க தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் நாட்களில் விரைவிலே சோதனை வரலாம். அதே போல் தீ ஏற்படக்கூடிய மாதிரி எந்த ஒரு தவறையுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இரவையில் தூங்காமல் பகலில் தூங்குறவங்க இருப்பாங்க, அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து வரலாம். ரொம்ப கவனம். குவைத்தில் தற்போது இந்திய வானொலி சேவை, இந்திய தூதுவரின் முயற்சியால் தற்போது FM 93.3 மற்றும் AM 96.3 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்திய FMஐ நீங்களும் கேட்டு மகிழலாம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ எனக்கு யார் பாணி, ஸ்ரீலங்காவா? உங்கள் எம்பசியை முதல்ல ஃபோனை தூக்க சொல்லுப்பா, அதுக்கப்புறம் ரேடியோ பற்றி யோசிக்கலாம். அடுத்ததா வியாபார தலங்கள் அனைத்துக்குமே மிக முக்கிய எச்சரிக்கை குவைத்துடைய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சு. 2014ஆம் ஆண்டின் 216ஆம் இலக்க அமைச்சர் தீர்மானத்தின்படி 21 வயதுக்குட்பட்ட எவருக்கும் அனைத்து வகையான சிகரெட்டுகளையும் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால்
மிகப்பெரிய கடுமையான அபராதம் விதிக்கப்படும். வியாபார தலங்களில் இருக்கக்கூடியவங்க, அன்றைக்கி நான் ஸ்கூலில் ஒரு பையன் பிடிப்பட்டதுமே சொன்ன ஓட்டுநர்கள் தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி கடைகளில் இருக்கிறவங்களும் 21 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு யாருக்குமே கொடுக்காதீங்க. டாக்டர் ஹாலித் அல் நிமிரினுடைய மிக முக்கியமான எச்சரிக்கை. இப்போ நிறைய பேர் பந்தாவாக இழுக்கிறது அந்த எலக்ட்ரானிக் சிகரெட், சீசா எலக்ட்ரானிக்கை வச்சுக்கொண்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட் பாவிக்கிறது 70 சாதாரண சிகரெட்டுக்கு சமானம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் சிகரெட் அது மட்டும் இல்லாமல் ஆபத்தும் கூட. சில நேரங்களில் பேட்டரி சூடாகி வெடிக்கிற வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்துடைய பல பகுதிகளிலையும் அதிக அளவான தெருநாய்கள் இப்போ உலா வருது. அதில் குறிப்பாக மங்காஃப், ஜிலேப் ஷோக், ஹைதான், அதே போல் இப்போ அப்துல்லா முபாரக் பகுதிகளில், அதுவும் அப்துல்லா முபாரக்கில் மொண்டசோரிக்கு முன்னாடியே நிறைய தெருநாய்கள். வீடியோ காட்சிகளை பாருங்கள், ரொம்ப கவனம். ذاك 1 2 3 4 هوب شوف 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 3 5 6 7 ترى ذوك كلهم ورا البيت. لا في 3 هناك بعد. هذا عبدالله مبارك شفت الكلاب هني عدد الكلاب. هذه مدرسة ابتدائية. زين يعني هذا الكلاب لو تهجم على اي جاهل من اليهال هني راح يفيد. هذه المدرسة هذه. கைவிடப்பட்ட எச்சரிக்கை விடுத்தும் வாகனங்களை அகற்றாத பல வாகனங்கள் தட்டி தூக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் குவைத்துடைய ஃபர்வானியா, ஹைதான், ஜிலேப் ஷோக் இந்த பகுதிகளில் அதிரடி சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் தான் அந்த சடலமும் மீட்கப்பட்டிருக்குது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சடலமும் கிடைச்சிருக்குது தாக்கிய நிலையில். இந்த குப்பைகளை மீட்கும் போது தான் ஜஹரா பகுதிகளையும் நேற்று தெருவோர வியாபாரிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டிருக்குது. பாடசாலை பார்க்கின்கள், பள்ளிவாயல் பார்க்கின்களில் வண்டி போகிறத நிறுத்திக்கோங்க. தெருவோர வியாபாரிகளுக்கு பக்கத்திலேயே போகாதீங்க. ஃபாஹில் பக்கம் தம்பாக்கு வாங்குறதுக்காக, வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக யாராவது போகிறீங்களா? உங்களுடைய முக்கிய கவனத்துக்கு உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர்களுக்கு உடனடியாக ஒரு வீடியோ அனுப்பப்பட்டிருக்குது. இதை ரகசியமாக எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை, வெற்றிலை பாக்கு, அதே போல் அந்த தம்பாக் அந்த மாதிரி விடயங்களை விற்கிறாங்க. இதெல்லாம் இந்த நாட்டில் சட்டவிரோதம் இல்லையா? இதுவும் ஒரு வகையில் போதைப் பொருட்கள் தான். உடனடியாக உள்துறை அமைச்சகமே இதுக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோவை தயவு செய்து பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், பயன்பெறுங்க.
இந்த மாதிரி இடங்களில் விலை கொடுத்து வாங்குறதுக்கும் போகாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னையோடைய அந்த தொழிலை விட்டுருங்க. எந்த நேரத்தில் வேண்டாலும் எந்த செகண்டில் வேணாலும் பாதிப்பு வரலாம். உடனே அதிகாரிகள் வந்து சுற்றி வளைக்கலாம். அதால் அது கையில் வச்சு நீங்கள் கசக்கி போட்டுக்கிட்டு இருந்தாலும் பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலும் பிடிப்பாங்க, விற்றாலும் பிடிப்பாங்க. அதே மாதிரி புகையிலை, வெற்றிலை பாக்கு கூட விற்கிற இடங்கள் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்குறேன் ஃபஹேலில். தயவு செய்து ரொம்ப கவனம். இது எதுவுமே இந்த நாட்டுக்குள்ளே அனுமதி இல்லை. சட்ட விரோதமாக கடல் மார்க்கமாகவோ இல்லை கள்ளக்கலவுலையோ கொண்டு வந்து தான் இன்றைக்கு வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதிரடி சோதனை வரலாம். ஏன்னா அது இன்றைக்காக கூட இருக்கலாம், அடுத்த செகண்ட்லேயாக கூட இருக்கலாம், இந்நேரம் நடந்து கூட முடிஞ்சிருக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ஃபஹேலில் இந்த மார்க்கெட் பகுதிகளுக்குள்ளே போனாலே தெருவோர வியாபாரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்கள் தள்ளியே இருங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.